வெல்கம் பேக் வியூவர்ஸ். நான் உங்கள் தமிழ் பேக் பேக்கர். ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஃபேமிலியோட ஒரு ஒன் டே ட்ரிப்பு கிளம்பியாச்சுங்க. ஏர்லி மார்னிங்கே நமக்கு தான் ஏர்லி மார்னிங் வைப்னாலே ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அதனால எவ்வளோ சீக்கிரம் கிளம்ப முடியுமோ கிளம்பி அந்த சன்ரைஸ் ஆகிற சமயத்தில் அப்படி ஃப்ரீயாக இருக்கிற ரோடில் அப்படி ஜாலியாக ஒரு ரைடு போகணும் அப்படின்றதுக்காகவே எல்லாமே பிளான் பண்ணி கிளம்பிட்டோங்க. சும்மாவே அக்ரி காலேஜ் ரோடு சூப்பராக இருக்கும். அதுலேயும் ஏர்லி மார்னிங்கில் அது வேற லெவல் வைப்பாக இருந்துச்சுங்க. இந்த ரோட்டில் யாருமே இல்லாமல் சல்லுன்னு இந்த ரோட்டில் அப்படி ஜில்லுன்னு ஒரு ரைடு. இந்த எந்திரிச்சு வந்துட்டார்ல நம்ம தலைவர். சன்ரைஸுங்க, பியூட்டிஃபுல்லான ஒரு வியூவோட நம்ம இப்போ ஒத்தக்கால் மண்டபம் பக்கத்தில் பாலத்து மேலே போயிட்டுருக்கோம். ட்ரிப்பு பிளான் படி இன்னைக்கு காலையில் நேரத்தோடு எழுந்திரிச்சு அப்படியே ஃபேமிலியாக கிளம்பி பழனி கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வர்ற வழியில் உடுமலைப்பேட்டை தாண்டி அந்த மலைக்கு பக்கத்தில் இருக்க திருமூர்த்தி கோயிலையும் போயிட்டு வர்றது தாங்க. பொள்ளாச்சி ரீச் ஆனதும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அப்படியே சிட்டியை விட்டு கொஞ்சம் அவுட்டரில் போகும்போது அப்படியே இந்த ரூரல் வைப்பு ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு இந்த மார்னிங்கில் அந்த மாதிரி ரைடெல்லாம் பண்ணுறது. நேராக பழனி கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபுல் வைப்பே நமக்கு ஆரம்பிக்க போகுதுங்க. ஏற்கனவே ரொம்ப நாளைக்கு முன்னாடி இதே மாதிரி தான் ஒரு தடவை பழனி கோயிலுக்கு போயிட்டு வர்ற வழியில் திருமூர்த்தி ஹில்ஸுக்கும் போயிட்டு வந்தோம். அந்த வைப்பு உண்மையிலேயே சூப்பராக இருந்தது. அதனால தான் இந்த தடவை அது ஒரு விளாகாக பண்ணிடலாம் அப்படின்றதான் பிளான் பண்ணி வச்சிருக்கிறது. அதுபோக சம்மர் டைமில் திருமூர்த்தி ஹில்ஸ் எல்லாம் ஒரு நல்ல ஸ்பாட்டு அப்படிங்கிறதுனாலையும் இந்த விளாகு சம்மர் டைமில் ஏதாவது ஃபேமிலியோட ஒரு கோயிலுக்கு போயிட்டு அந்த மாதிரியான ஒரு ஸ்பாட்டை என்ஜாய் பண்ணுறதுக்கு என்ன இடம் அப்படின்னு தேடுனீங்கன்னா திருமூர்த்தி ஹில் ஒரு நல்ல ஸ்பாட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்காகவும் தான் இந்த விளாகு. உடுமலைப்பேட்டை ஏரியா ரீச் பண்ணதுமே நமக்கு இந்த மாதிரி நிறைய வின் மில்ஸ் கண்ணில் படுங்க. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக பொள்ளாச்சியிலேருந்து உடுமலைப்பேட்டையும் தாண்டி பழனிக்கு பக்கத்துலேயே போகிற மாதிரி சூப்பராக ஹைவேஸ் ப்ராஜெக்ட்டும் போயிட்டுருக்கு. இது முடிஞ்சால் கோயம்புத்தூர்லேருந்து பழனி போகிற நம்மளோட ட்ரிப்பு இன்னும் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ஆனால் இதனால நாம் இழந்தது ஒரு மிகப்பெரிய விஷயங்க. அந்த பொள்ளாச்சி போகிற அந்த க்ரீனிஷான ரோடு இதனால நமக்கு போச்சுங்க. இந்த மாதிரி ஹைவேஸ் ப்ராஜெக்ட்னால நம்மளோட கோயம்புத்தூருக்கே ஐகானிக்காக இருந்த அந்த மாதிரி ரூட்டெல்லாம் நம்ம இழந்துட்டுருக்கோம். என்ன பண்ணுறது, நமக்கு ரோடும் தேவை, அந்த மாதிரி க்ரீனிஷான ஐகானிக்கான ரோடுகளும் தேவை. ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் கிடைக்கும். இதுக்கு என்ன தீர்வுன்னு எனக்கு சொல்ல தெரிலங்க. கண்டிப்பாக இதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் இருக்கும். நம்ம எல்லாரும் சேர்ந்து அதுக்கு என்ன முடியுமோ அதை முயற்சி பண்ணி பார்க்கலாம். இப்போ வாங்க நம்மளோட ட்ரிப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ண போகலாம். ஆக்சுவலாக இந்த விளாகில் நான் பழனி கோயில் போனது, சாமி கும்பிட்டது, அந்த பார்ட் எல்லாத்தையுமே ஸ்கிப் பண்ணிட்டேங்க. ஏன்னா நம்ம எல்லாருமே சாதாரணமாக அந்த மாதிரி கோயிலுக்கு போயிட்டு வர்றது ஒன்று தான். இந்த விளாகோட ஹைலைட்டே திருமூர்த்தி மலைக்கு போகிறதும் அங்கே இருக்கிற கோயில் அந்த மாதிரி சுற்று வட்டாரத்தை எல்லாம் என்ஜாய் பண்ணுறதும் தாங்க. ஸோ இப்போ நம்ம பழனி கோயிலில் சாமியை கும்பிட்டுட்டு இப்போ உடுமலைப்பேட்டை வழியாக அந்த திருமூர்த்தி ஹில்ஸை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். பழனியிலிருந்து உடுமலைப்பேட்டை கூட போகாமல் போகிற வழியிலேயே டீவியேட் ஆகி திருமூர்த்தி மலைக்கு போகிறதுக்குன்னே ஒரு செப்பரேட்டான ரூட் இருக்குங்க. அந்த ரூட்டில் நீங்கள் போய் பாருங்கள். சுற்றி விவசாயம் பண்ணி இந்த ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி புளிய மரங்கள் சூழ்ந்த அழகான ரோடுகள் அந்த இடத்துல இன்னும் இருக்குங்க. அந்த மாதிரியான ரோடை என்ஜாய் பண்ணுறதுக்காக தான் ஹைலைட்டான இந்த ரோட்டுக்காகவே நம்ம வந்தோம். ஸோ இந்த ரோட்டில் இப்போ நாங்கள் அந்த க்ரீனிஷான வியூவை என்ஜாய் பண்ணிக்கிட்டு திருமூர்த்தி மலையை நோக்கி போயிட்டுருக்கோங்க. டைம் ஆல்மோஸ்ட் லஞ்ச் டைமுக்கு மேலே ஆயிடுச்சு. இருந்தாலும் லஞ்ச் கூட சாப்பிடாம அப்படியே அந்த கோயிலையும் என்ஜாய் பண்ணிவிட்டு போகிற வழியில் கூட லஞ்ச் சாப்பிட்டுக்கலான்ற சொல்லிட்டு சாப்பிட்றத கூட மறந்து இப்போ நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். கோயம்புத்தூரில் அதுவும் குறிப்பாக இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் ஓரமாக இருக்கிற பகுதிகள் எல்லாமே இன்னும் பசுமையாகவும் செழிப்பாகவும் இருக்குங்க. அதுக்கு காரணம் இங்கே இருக்க அதிகப்படியான நீர் பரப்புகள் தான். இங்கே ஒரு சில ஆறுகள், ஓடைகள், அப்புறம் டேமு எல்லாமே இருக்கிறதுனால இந்த இடத்துல விவசாயம் செழிப்பாக இருக்குது. அதுவும் மேற்கு தொடர்ச்சி மலை ஓரமாக இருக்கிறதுனால இங்கே அதிகமாக மழைப்பொழிவு கிடைக்கும். அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல தண்ணிக்கு எந்த விதமான பிரச்சனையும் இது வரைக்கும் வந்ததில்லைங்க. அதனாலேயே இந்த பகுதி இவ்வளோ செழிப்பாக இருக்குது. இது எப்பவும் இப்படியே செழிப்பாகவே இருக்கணுன்றதான் எங்களோட ஆசை. இந்த ரவுண்டானா பாயிண்ட்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம திருமூர்த்தி டேமோட அந்த வாட்டர் கேட்ச்மெண்ட் ஏரியா பக்கமாக போகலாம். ஆக்சுவலாக நம்ம லெஃப்ட்டில் தான் போகணும், ஏன்னா நேராக போகிறதுக்கெல்லாம் நமக்கு அலௌடு இல்லை. இதுதாங்க ஆலியார்லேருந்து திருமூர்த்தி டேமுக்கு தண்ணி கொண்டு வர வாய்க்கால் பகுதி. இதில் எப்போவுமே நான் இது வரைக்கும் வந்த டைமில் எல்லா சமயமே இப்படி ஆர்ப்பரித்து தண்ணி ஓடுறத பார்த்துருக்கேங்க. தண்ணி ஓடுற ஃபோர்ஸை பார்க்கும்போது அழகாகவும் அதே சமயம் ரொம்ப பயங்கரமாகவும் இருக்குது. ஏன்னா அப்படி ஒரு சத்தங்க. அங்கே தண்ணி அவ்வளோ ஃபோர்ஸாக இருக்கிறதுனால தான் இந்த இடத்துல இவ்வளோ இறைச்சலாக இருக்குது. இங்கே ஆலியாலேருந்து வர தண்ணி இங்கே திருமூர்த்தி டேம் பக்கமாக சேர்த்து வச்சு அதுக்கப்புறமா பாசனத்துக்காக இங்கேருந்து தொடர்ந்து வர்றாங்க. ஆலியார்லேருந்து வந்த தண்ணியை சேர்த்து வைக்கிற திருமூர்த்தி டேமே அவ்வளோ பெருசாக இருக்குங்க.
அப்போ எந்த அளவுக்கு வாட்டர் கேட்ச்மெண்ட் ஏரியாவாக இருக்கும் இந்த ஆலியார் டேமும் இந்த திருமூர்த்தி டேமும் சேர்ந்து அப்படின்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க. இந்த 2 டேமும் சேர்ந்து தாங்க இந்த ஏரியாவை இவ்வளோ பசுமையாக வச்சுருக்கு. இந்த வாய்க்கால் மேலே இருக்க பாலத்தில் நின்று பார்த்தோம்னா அந்த தண்ணி போகிற ஃபோர்ஸோட அதிர்வு அப்படி தெரியுதுங்க. பாலத்து மேலேயே தட தட தடன்னு அப்படி ஒரு சவுண்டு. ஏன்னா அவ்வளோ தண்ணி ஒரே நேரத்தில் இந்த வாய்க்கால்லேருந்து நேராக போய் டேமில் இருக்கிற அந்த பகுதியில் கலக்கிறதுனால தாங்க. இந்த வாய்க்கால் பகுதியிலலாம் குளிக்கிறதுக்கு நமக்கு அலௌடு கிடையாதுங்க. ஏன்னா தண்ணியோட ஃபோர்ஸை பார்த்தீங்கல்ல, அதனால இங்கே வர்ற மக்கள் யாரும் அந்த மாதிரி விபரீதமான செயல்கள்லாம் இறக்க வேணாங்க. இந்த அழகை மட்டும் இங்கே நின்று ரசிச்சுக்கோங்க. அப்படியே அந்த வாய்க்கால்லேருந்து லெஃப்ட் சைடாக கொஞ்சம் தூரம் போனோம்னா திருமூர்த்தி டேமோட மதகு பகுதியை தாண்டி இந்த மாதிரி ஒரு வியூ பாயிண்ட் ஏரியா இருக்குங்க. இங்கே நின்று பார்க்கும்பொழுது திருமூர்த்தி டேமில் இருக்க அந்த நீர்பிடிப்பு பகுதி மொத்தமும் அழகாக நமக்கு தெரியும். நான் போன தடவை வந்தப்போ இருந்ததை விட இப்போ தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது, தண்ணி உள்ளே போயிருக்கிறத பார்க்கும்போதே தெரியுதுங்க. இருந்தாலும் டேம் ரொம்ப அழகாக தான் இருக்குது. அங்கே தூரத்தில் இருக்க மலைக்கு கீழே தான் திருமூர்த்தி கோயில் இருக்குது. இங்கே வாய்க்கால் பாலத்துக்கு அந்த பக்கமாக பார்த்தீங்கன்னா தூரத்தில் இந்த வாய்க்காலில் தண்ணி வர்றது தெரியும். இங்கே படித்துறை இருந்தாலும் மக்களோட சேஃப்டிக்காக இந்த இடத்துல கேட் போட்டு மூடி வச்சிருக்காங்க. இங்கே கொஞ்ச நேரம் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே இந்த வியூவெல்லாம் ரசிச்சுட்டு போகலாம். அப்புறமா கிளம்பி திருமூர்த்தி மலை அடிவாரத்துக்கு வந்துட்டு காரையும் அங்கே பார்க்கிங்கில் போட்டுட்டு கோயிலுக்கு கொஞ்சம் தூரம் நாம் நடந்து போக வேண்டியிருக்குங்க. இந்த கோவில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்திலேயே அங்கே இருக்கிற ஆத்தங்கரை ஓரமாகவே அமைஞ்சிருக்கிறதுனால இது இங்கே இருக்கிற ஏரியாக்களில் ஒரு ஸ்பெஷலான கோயிலாக பார்க்கப்படுது. இந்த கோவிலில் நிறைய தமிழ் படங்களை ஷூட் பண்ணியிருக்காங்கங்க. அப்படிங்கிறது ஸ்பெஷாலிட்டி தான். நாம் உள்ளே போய் பார்க்கும் பொழுதே உங்களுக்கு தெரியும். இந்த கோவிலோட அமைப்பும் இங்கே இருக்கிற கிரீனரியும் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக பட ஷூட்டிங் லொக்கேஷன் மாதிரி தாங்க இருக்குது. கோயிலுக்கு பக்கத்துலேயே நெருங்கின மாதிரியே ஆறு ஓடுறதுனால இந்த மாதிரியான ஒரு அமைப்பை நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக வேற எந்த கோயிலையும் பார்த்துருக்க மாட்டோங்க. இங்கே இருக்க ஆற்றுல ஒரு குளியலை போட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக சாமி தரிசனம் பண்ணிட்டு போகலாங்க. இங்கே கோயிலுக்குள்ளே இருக்க சாமிலையும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குங்க. திருமூர்த்தி, அதாவது மும்மூர்த்திகள், பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய 3 பேரையும் இந்த கோயிலில் நீங்கள் ஒரே நேரத்தில் தரிசனம் பண்ண முடியும். இங்கே இருக்க சிவபெருமான் அமனலிங்கேஸ்வரர் அப்படின்ற பெயரால் அழைக்கப்படுறாரு. அங்கே இருக்கிற பெரிய பாறைக்கு கீழே தாங்க நமக்கு திருமூர்த்தியோட 3 பேரோட விக்கிரகங்களும் இருக்கு. சுத்தியிலும் ஆத்து தண்ணியோட சலசலப்பு சத்தம் கேட்டுட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் நாங்கள் போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஆற்ற போய் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சி தான் திருமூர்த்தியோட சந்நிதியை நோக்கி போயிட்டு இருக்கோங்க. இந்த கோயிலோட அமைப்பும் அதை சுற்றி இருக்க இடமும் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க மக்களே. சாமி கும்பிட்டதுக்கு அப்புறமா கை கால் சும்மா இருக்குமா, நேராக ஆற்றுக்குள்ளே இறங்கிட்டோங்க. கோயிலுக்கு சைடில் இருக்கிற இடத்துல ஆற்றுல அவ்வளவா ஆழம் இல்லைங்க. அதனால நம்ம தைரியமாக ஆற்றுக்குள்ளே இறங்கியே பார்க்கலாம். தண்ணி அவ்வளோ ஜில்லுன்னு இருந்ததுங்க. மலையிலேருந்து நேராக கீழே இறங்கி வர்றதுனால அந்த சில்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதுக்கப்புறம் போய் நிலையாக நிற்கிற டேமுக்குள்ளே போனால் நமக்கு தண்ணி ஓரளவுக்கு வெது வெதுப்பாக இருக்கலாம். ஆனால் இந்த கோயில் பக்கத்தில் இருக்கிற இடத்துல நீங்கள் தண்ணிக்குள்ளே ஃபஸ்ட்டு காலை வச்ச உடனே ஜிலீர்னு ஒரு ஃபீலிங் வருங்க. ஐயோ, செம்ம என்ஜாய்மெண்ட் இந்த இடத்துல. இங்கே திருமூர்த்தி சந்நிதியை சுற்றி வர்றதுக்காக சிமெண்ட்ல மேடை போட்டிருப்பாங்கங்க. அந்த இடமே மூங்கி போய் அந்த அளவுக்கு தண்ணி மலை மேலேருந்து இங்கே வந்துட்டு இருக்கு. இங்கே தண்ணியோட ஃபோர்ஸும் ரொம்ப ஆர்ப்பரிச்சு வர்றதுனால இதுக்கு மேலே இங்கே இறங்குறது அவ்வளோ சேஃப்டி இல்லைங்க. இந்த திட்டு மேலேயே முடிஞ்ச வரைக்கும் சேஃபாக நம்ம சுற்றி இந்த சந்நிதியை சுற்றி வந்து கும்பிட்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இங்கே இருக்க தண்ணியோட ஃபோர்ஸை பார்த்தீங்கன்னாலே தெரியுதுல எவ்வளோ ஃபோர்ஸாக போயிட்டுருக்குன்னு. இது நாம் நினைக்கிறத விட ரொம்ப ரிஸ்கான இடங்க. அதனால் இங்கே வர்ற மக்கள் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும். சும்மா வீர சாகசம் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு வில்லங்கத்தை விலைக்கு வாங்க வேண்டியதில்லை. ஏன்னா இந்த கோயிலுக்கு இந்த மாதிரி விபரீத வரலாறுகளும் இருக்குங்க. நம்மள பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோவிலில் ராத்திரி படுத்திருந்த பக்தர்களை திடீரில் ஏற்பட்ட காற்றாட்டு வெள்ளம் அடிச்சுட்டு போனது, அதில் பல பேர் இறந்து போனதும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த இடம் அவ்வளவான சேஃபாக இல்லைங்க. ஏதோ கடவுளோட அருளால் இந்த இடத்துல வந்து போகிறவங்க பாதுகாப்பாக இருக்காங்க. ஸோ நாம் இந்த பாதுகாப்புக்கு மேற்பட்டு எந்த விதமான விபரீத செயலையும் இங்கே வந்து இறங்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். இந்த அழகை இந்த இடத்துல நின்று நீட்டாக ரசிச்சுட்டு இந்த சாமியும் கும்பிட்டு போயிட்டே இருக்கணுங்க. நாங்களே இந்த திட்டு மேலே நிற்கும்பொழுது அவ்வளோ பீதியில் தான் இருந்தோம். ஏதோ தண்ணி கால் பாதம் சைஸுக்கு தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சேஃப்டி அப்படின்னு நினச்சிட்டு ஒரு சேஃபான இடத்துல நின்று இந்த ஆறு போகிற அழகை ரசிச்சுட்டே நின்றுட்டு இருந்தோம். திட்டுக்கு மேலே ஓரளவுக்கு தண்ணி கம்மியாக போனாலுமே இந்த ஃபோர்ஸை பார்க்கும்போது லைட்டாக பீதியாக தாங்க இருக்குது. எப்போ தவறி விழுந்தா எங்கே போவோம் அப்படின்றதுனே தெரியாது. இந்த இடத்துல இருந்து இந்த காட்டுப்பகுதி, இந்த ஆறு, அப்புறம் இந்த கோயில் எல்லாத்தோட அழகையும் ரொம்ப நேரம் ரசித்து நின்று பார்த்துட்டே இருந்தோங்க. டைம் போகிறதே தெரியல. இப்படி ஆற்று தண்ணியை பார்க்கும்போது குளிக்கலான்னு மனசுக்குள்ளே ஆசையாக தான் இருந்துச்சு. சரி, அந்த பக்கமாக போய் ஆளும் கம்மியாக இருக்கிற இடத்துல குளிக்கலாமா அப்படின்னு பார்த்தா தண்ணியோட டெம்பரேச்சரை பார்க்கும் பொழுது இதில் குளிச்சா கண்டிப்பாக உடம்பு சரியில்லாமல் போயிடும் அப்படின்றது
அப்படிங்கிறதுனால சும்மா கால் மட்டும் நனைச்சிட்டு அப்படியே இந்த வியூஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு ஆற்று தண்ணியில் கொஞ்சம் நேரம் கையில் அள்ளியே விளையாடிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி திருமூர்த்தி சன்னதியை ஒரு தடவை சுற்றி வந்து கும்பிட்டாச்சுங்க. இனி நேராக போய் கார் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதுதான். போகிற வழியில் திருமூர்த்தி ஃபால்ஸ் போகிறதுக்காக இருந்த ரூட்டில் கொஞ்ச நேரம் அப்படியே அந்த பாலத்து மேலே நின்று இந்த ஏரியாவை சுற்றி பார்த்தோங்க. இந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது கூட இன்னும் அழகான வியூஸ் எல்லாம் தெரியுது. ஆற்று தண்ணியும் அவ்வளோ ஆழமாக இல்லை, குறிப்பாக இந்த இடத்துல. இந்த பாலத்தை கடந்து காட்டு வழியில் கொஞ்சம் தூரம் போனோம்னா நமக்கு திருமூர்த்தி ஃபால்ஸ் இருக்குது. ஆனால் இங்கேருந்து கொஞ்சம் ஹில்ஸ் மேலே ஏறுற மாதிரி இருக்கும், நம்மளால் முடியாது அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல நின்று பார்த்துட்டு ஃபால்ஸ் போகிற பிளானை கட் பண்ணிட்டோம். மக்களே, இங்கே நின்று பாருங்கள் அந்த மலை ஒட்டி இருக்கிற கோயிலோட அழகு எப்படி இருக்குன்னு. இன்னைக்கு கிளைமேட்டு ஓரளவுக்கு புழுக்கமாக தாங்க இருந்துச்சு. அதனால ஆளுக்கு ஒரு இளநியை குடிச்சிட்டு நேராக கார் பார்க்கிங்கை நோக்கி போய்கிட்டு இருக்கோங்க. போன தடவை வந்தப்போ பார்த்ததை விட இந்த தடவை கோயிலில் க்ரௌடு அவ்வளோவா இல்லைங்க. நாங்கள் போன தடவை வந்தப்போ சபரிமலை சீசனுங்கிறதுனால இங்கே நிறைய ஐயப்ப பக்தர்கள் இருக்கிறத பார்த்தோம். அவ்வளோதான் மக்களே, காரை எடுத்துட்டு நேராக கோயம்புத்தூரை நோக்கி கிளம்பிட்டோம். இனி ஸ்ட்ரைட்டாக போய் உடுமலைப்பேட்டை டச் பண்ணி அப்புறம் பொள்ளாச்சி ரூட்டை பிடிச்சி கோயம்புத்தூர் போக வேண்டியது தான். ஓகே மக்களே, இந்த ஒன் டே ட்ரிப்போட க்ளோசிங் டைம். கோயம்புத்தூர் மற்றும் அதை சுற்றி இருக்கிற பகுதி மக்களுக்கு திருமூர்த்தி மலை பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கும். கோயம்புத்தூருக்குள்ளே இருந்தால் கூட இன்னும் திருமூர்த்தி மலைக்கு போனதே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க இருப்பாங்க. குடும்பத்தோட ஒரு நாள் எங்கேயாவது கோயிலுக்கு போயிட்டு அப்படியே ஒரு நல்ல ஸ்பாட்டுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, குறிப்பாக இந்த சம்மரில் அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா திருமூர்த்தி மலை அப்புறம் அது கீழே இருக்க கோயில் உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்பாட்டாக இருக்கும் அப்படின்னு நான் சஜஸ்ட் பண்ணுறேன் மக்களே. காலையில் நேரத்தோடையே கிளம்பி இங்கே வந்து கோயில் பக்கத்தில் இருக்க ஆற்றுல குளிச்சுட்டு அப்படியே சாமி தரிசனம் பண்ணிட்டு இந்த இருக்க ஏரியாக்களில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். கோயம்புத்தூருக்கு புதுசாக வர்ற மக்களும் கோயம்புத்தூருக்கு புதுசாக ஷிஃப்டாக இருக்க மக்களுக்கும் எங்கே போகிறது அப்படின்னு தெரியல அப்படின்னா இந்த ஸ்பாட்டை உங்களோட லிஸ்ட்டில் ஒரு கன்சிடரேஷனாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இடங்களில் என்ஜாய் பண்ணுறதோடு சேர்த்து பொறுப்போடு நடந்துக்கிறதுக்கும் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள் மக்களே. முடிஞ்ச வரைக்கும் குப்பை போடாதீங்க, அடுத்தவங்களை தொந்தரவு பண்ணாத மாதிரி இருங்க. இயற்கை நம்மளை எந்த அளவுக்கு பார்த்துக்குதோ அதே மாதிரி நாமளும் இயற்கை என்னையை பார்த்துக்கணும் தானேங்க. அதுக்காக என்ஜாய் பண்ண வேணான்னு சொல்லலை மக்களே, ஃபேமிலியோட நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், ஆனால் பொறுப்பும் நமக்கு முக்கியம். ஓகே வியூவர்ஸ், இந்த மாதிரி நிறைய பேக் பேக்கிங் ஜெர்னியை பற்றி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பாய் ஃப்ரம் மீ.